ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெடகாஜியில் உள்ள யூனிட் 5 இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது மீன்ஸ் ஆல் டிவைசஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். அதாவது இதெல்லாம் ஒரு டிவைசஸ், நம்ம டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுற டிவைசஸ். அது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மீடியா மட்டும் கிடையாது. ஆனால் மற்ற என்னெல்லாம் இது கூட இன்க்ளூட் ஆகும்னா, ஸ்லைட்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ், சார்ட்ஸ், ரியல் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே இது கூட இன்க்ளூட் ஆகும். அதான் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை நம்ம லெசன் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் யூசஸ் ஆஃப் மாஸ் மீடியா ஃபார் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். மாஸ் மீடியா அப்படின்னா என்னென்னா, டு ரீச் லார்ஜர் ஆடியன்ஸ். அதாவது எந்த டிவைசஸ் மூலமாக நம்ம வந்து லார்ஜர் ஆடியன்ஸை யூஸ் பண்ணலாம், அதாவது ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா மாஸ் மீடியா. ஓகேவா? இதில் என்னெல்லாம் இருக்குது? மேகசின், நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட், இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர். ஓகேவா? நியூஸ் பேப்பர்னாலே நமக்கு என்ன தெரியும், அதில் வந்து நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி தானே? இது மூலமாக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகுதுன்னா, ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், மேக்ஸ், சயின்ஸ், இந்த ஸ்கில்ஸ்லாம் நமக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரை வந்து இன்னும் எப்படியும் சொல்கிறாங்க அப்படின்னா, லிவிங் டெக்ஸ்ட் புக் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து இட் கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட் டு டெவலப் நாட் ஒன்லி ரீடிங் ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதில்ல, பட் ஆல்சோ ரைட்டிங், அப்புறம் கிராமர். நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது மூலமாக கிராமர் தெரிஞ்சுப்போம், வொக்காபுலரி, அப்புறம் நிறைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே டெவலப் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூஸ் பேப்பரை இது பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெஸ் த ஹெட்லைன். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதோட ஹெட்லைன் கெஸ் பண்ணுங்கள். அப்புறம் கெஸ் த ஆர்டிக்கிள்னால் ஒரு ஆர்டிக்கிளில் இருந்து ஒரு பாதி பார்ட்ஸ், அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எடுத்து அது எந்த ஆர்டிக்கிள்னு கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்புறம் நியூஸ் பேப்பர் லைஸ்னால் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து அந்த பேராகிராஃபை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதில் எந்தெந்த லைன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அந்த இதுவும் உண்டு. அப்புறம் வால் குவிஸ், அதாவது சோத்தில் ஒட்டி வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணுறது, எந்தெந்த லைனுக்கு எது மேட்ச் ஆகும், இது எந்த நியூஸ் பேப்பரில் உள்ளது, எந்த ஹெட்டிங்கில் உள்ளது, அந்த மாதிரி இது. அப்புறம் மேக் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து இது நியூஸ் பேப்பர் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேகசின். ஓகேவா? மேகசின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பருக்கும் புக்குக்கும் சென்டரில் உள்ளதான் மேகசின். ஓகேவா? இது வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு டெய்லியும் பப்ளிஷ் ஆகும். இது வந்து அப்படி இல்லை, இதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அது வந்து பப்ளிஷ் ஆகும். அதாவது பப்ளிஷ் ஆன் ஏ ரெகுலர் ஷெட்யூல்டு, அதாவது சண்டே இல்லாட்டி மண்டே அந்த மாதிரி வந்து பப்ளிஷ் ஆகும். அப்புறம் இட் இஸ் பப்ளிகேஷன் தட் கண்டெய்ன்ஸ் ஆர்டிகல்ஸ். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, ஆர்டிகல்ஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், இல்லாட்டி அதர் கண்டென்ட் என்னெல்லாம், நியூஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஃபேஷன் இருக்கும், இல்லாட்டி ஹாபீஸ், ஜோக்ஸ், இது எல்லாமே மேகசின்ஸில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை டெவலப் பண்ணோன்னா, இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடியோ வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியோ கேன் பி வேல்யூபிள் டூல் பை மேக்கிங் லேர்னிங் அக்சசிபிள் எஸ்பெஷலி ஃபார் தோஸ் இன் ஏரியா வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அதாவது எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கும், இன்டர்நெட் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தானே? அதே மாதிரி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் உள்ள ஏரியாவுக்கு வந்து ரேடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேர்னிங்கை வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? டீச்சர்ஸ் வித்தவுட் டெலிவிஷன் ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன் வில் ஃபைண்ட் ரேடியோ அஸ் அக்சசிபிள் டெக்னாலஜி. அதாவது டீச்சர்கிட்ட இப்போ டெலிவிஷனோ இன்டர்நெட் கனெக்ஷனோ இல்லைன்னாலும் அவங்க வந்து ரேடியோ வச்சு அந்த லேர்னிங்கை வந்து கொண்டு வரலாம், லேர்னிங் ப்ராசஸை கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? டீச்சர் மே ரெக்கார்ட் த ப்ரோக்ராம் இன்டு ஏ டேப் ரெக்கார்டர். அதாவது இப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குன்னா அதை டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது அக்கேஷனில் கூட அதை வந்து நம்ம ப்ளே பண்ணி காட்டலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து லிசனிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோவாக தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டெலிவிஷன் அப்படிங்கிறது என்ன? டெலிவிஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். டெலிவிஷன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு பவர்ஃபுல்லான மீடியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெலிவிஷன் இஸ் ஆல்சோ கால்டு குயின் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். அதாவது ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் அப்படிங்கிறது குயினே டெலிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த டெலிவிஷனில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்கவரி சேனல், அப்புறம் பிபிசி, அனிமல் பிளானட், நேஷ்னல் ஜியோகிராஃபிக், ஸ்போர்ட்ஸ், புதிய தலைமுறை, இந்த மாதிரி
சேனல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் வந்து கல்வி தொலைக்காட்சி, அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ்லாம் அதில் கிளாஸ் எடுக்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே. இது வந்து இந்த மாதிரி டெலிவிஷன் வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. அப்புறம் இன்டர்நெட் இஸ் த மோஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் தட் ஆஃபர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ். அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம வந்து அது ஃப்ரெண்ட்லியாக மாதிரி நம்மக்கிட்ட இருக்கும். அதில் வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம், அப்படி தானே. இன்டர்நெட் தான் என்னது நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ்க்கே நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் இன்டர்வியூ இதெல்லாம் இதில் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம், அப்படி தானே. அப்புறம் வீடியோ டேப்டு லெக்சர்ஸ், அதாவது யூடியூப்பில் கிளாஸ் நடத்தி போடுறது, இந்த மாதிரி வீடியோவாக நம்ம அந்த லெக்சர்ஸ் எடுத்துருக்கதை வீடியோ டேப் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். அப்புறம் இட் இஸ் எ கிரேட் வே டு ஹேண்ட் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பி அட் ஹோம் அட் த சேம் டைம்ஸ். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசிக்கலாம், அதே நேரத்தில் நம்ம வீட்லேயும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சேட்ஸு, வீடியோ கால்ஸ், இந்த இதை கொடுத்துருக்காங்க. கீப் யூ அப்டேட்டட் வித் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ என்ன ரீசெண்டாக நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்க அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதான் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா, அப்புறம் அதோட யூஸ் ஆஃப் மாஸ் மீடியா இன் கிளாஸ் ரூம். ஓகேவா. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் நியூ எமர்ஜிங் மீடியா அப்படிங்கிறத நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.